மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 68 மற்றும் 71 ரெண்டு நாளினுடைய வினாடியை நான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ரொம்ப சிறிய பாடம் அப்படிங்கிறதுனால ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒட்டுக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் விகிதம். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் விகிதம் 1:2, 2:1, 3:1, 1:3. இது நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். என்னது? H2O. சரிங்களா, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்க போகுது. ஆக்சிஜன் 1 இருக்க போகுது. சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 2:1 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். முதலில் நீரினை தயாரித்தவர் லவாசியரா, ஹென்ரி கேவெண்டிஷா, தாம்சனா, ரூதர்ஃபோர்டா? முதலில் நீரினை தயாரித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹென்ரி கேவெண்டிஷ். சரிங்களா, இவர் தான் முதல்ல என்னது ஆய்வகத்தில் நீரை வந்து பார்த்தோன்னா தயாரிச்சிருப்பார். அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். தூய நீரின் அடர்த்தி 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா, 10 கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா, 100 கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா, 1000 கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா? தூய நீரின் அடர்த்தி எவ்வளோ இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா, அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் 80 கலோரிகள் பை கிராமா, 336 ஜூல் பை கிராமா, இரண்டுமா, எதுவும் இல்லையா? பனிக்கட்டியினுடைய உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எவ்வளோ இருக்கும்? 80 கலோரிகள் பை கிராம். சரிங்களா, இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஜூல் எழுதணும். எப்படி எழுதலாம்? 1 கலோரி ஈக்குவல் டு 4.2 ஜூல்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து என்னது 80 4.2 பிறகுனா எவ்வளோ வரப்போகுது? நமக்கு 320 சம்திங் வரும். சரிங்களா, அதாவது 4 பிறகுனா 20, 320 வரும். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் வந்து 8 டைம் போட்டோம்னா 1.6. சரிங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? 16 வரைக்கும் வரும். சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே என்ன எழுதியிருக்காங்க? 336ன்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ 80 வந்து 4.2 பிறகுனா நமக்கு எவ்வளோ வரும்? 366ன்னு வரும். ஸோ அப்போ இரண்டுமே நமக்கு கரெக்டு தான். என்னது? 80 கலோரி பை கிராம்னாலும் கரெக்டு தான், 336 ஜூல் பை கிராம்னாலும் கரெக்டு தான். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி, இரண்டும். அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்கள். நீரின் அடர்த்தி எந்த வெப்பநிலையில் அதிகமாக இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸா, 4 டிகிரி செல்சியஸா, 8 டிகிரி செல்சியஸா, 10 டிகிரி செல்சியஸா? நீரின் அடர்த்தி எந்த வெப்பநிலையில் அதிகமாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். நீரின் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 540 கலோரி பை கிராமா, 2268 கலோரி பை கிராமா, 2268 ஜூல் பை கிராமா, அல்லது ஏ மற்றும் சியா? என்ன நமக்கு ஆன்சர்? ஆவியாதல்னா நமக்கு 540 கலோரி பை கிராம்னு படிச்சிருப்போம். சரிங்களா, ஸோ இதை ஜூலாக மாற்றினா என்ன? இதை 4.2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? நமக்கு 2268 ஜூல் பை கிராம் வரும். சரிங்களா, ஸோ கலோரி இங்கே கலோரி இருக்குது பார்த்துங்க. சரிங்களா, ஸோ கலோரியில் ஆன்சர் எதுனா 540. சரிங்களா, ஜூலில் இது ஆன்சர்னா நமக்கு என்னது? 2268 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்னது? ஏ மற்றும் சி இரண்டும். சரிங்களா, நம்ம முன்னே என்ன பார்த்தோம்? உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எவ்வளோ பார்த்தோம்னா 80 கலோரிகள் அல்லது 336 ஜூல் பை கிராம்னு பார்த்தோம். இது என்னது? ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம்னா நமக்கு என்னது? 540 கலோரி பை கிராம் அல்லது 2268 ஜூல் பை கிராம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்கள். சோடியம் உலோகத்துடன் நீர் வினை புரியும் பொழுது வெளிப்படும் வாயு. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஹைட்ரஜனா, ஆக்சிஜனா, நைட்ரஜனா, குளோரினா? சோடியம் உலோகத்துடன் நீர் வினை புரிந்து நமக்கு என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்கும். சரிங்களா, ஸோ அப்போ மீதி இருக்க ஹைட்ரஜன் தான் நமக்கு என்னது? வெளியே போகும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹைட்ரஜன். அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள். நீரில் எந்த வெப்பநிலையிலும் வினைபுரியாத உலோகம்? சோடியமா, பொட்டாசியமா, கால்சியமா, தாமிரமா? ஸோ நீர் வந்து பார்த்தோன்னா எந்த வெப்பநிலையாக இருந்தாலும் என்னது? தாமிரமானது வினை புரியாது. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, பின்வருவனவற்றுள் சர்வ கரைப்பான் எனப்படுவது பாலா, தேனா, நீரா, எண்ணெயா? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர். சரிங்களா, நீர் தான் என்னது? சர்வ கரைப்பான்னு சொல்லுவோம். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா எல்லா பொருளையும் கரைக்கிறதுனால அது என்னது? நம்ம சர்வ கரைப்பான்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்த உலக நீர் தினம் மார்ச் 21, மார்ச் 22, ஏப்ரல் 21, ஏப்ரல் 22? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 21. சரிங்களா, மார்ச் 21 நமக்கு உலக நீர் தினம்னு சொல்லுவோம். சரிங்களா, 22 பார்த்தோம்.
ஏப்ரல் 22னா எர்த் டேன்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ மார்ச் 22ங்கிறது என்னது நமக்கு? உலக காடுகள் தினமா? சரிங்களா? அதாவது மார்ச் 21ங்கிறது நீர் தினம், மார்ச் 22ங்கிறது உலக காடுகள் தினம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருப்போம், போன வகுப்புலையும் சொல்லியிருப்போம். சரிங்களா? நம்ம மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கலாம். நன்றி.